நாங்குநேரி இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசி ஆகணும்னு சொல்லி பேசுவாருன்னு தெரியும். ஆஹ் தெரியும் சொல்றதை தாண்டி நம்பிக்கை இருந்துச்சு பேசுவாருன்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணி விட்டாரு. அதுவும் நம்ம டிவி தோழர் போட்ட இதை வச்சே இப்போ சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அது சொன்னாரு பாத்தீங்களா? அது இன்னமும் நம்மளுக்கு வந்து ஒரு இது கான்பிடன்ட் கண்டிப்பா. நம்ம ட்வீட்ஸ்லாம் பாப்பாரோ? கண்டிப்பா பாப்பாருங்க. கண்டிப்பா. ஆமா, பார்த்ததுனாலதாங்க அவரே சொன்னாரு. இன்னும் சொல்ல போனா இல்ல ஆரம்பத்துல வந்து இதான் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்பேஸ் நெறிப்படுத்துங்க, ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா தவறான வார்த்தைகள்லாம் பேசாதீங்க, பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் டீசெண்டா ஹேண்டில் பண்ணுங்க. அப்புறம் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து இன்னைக்கே படிச்சது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஒரு வாட்டி வேலூர்லயே அதை கேட்டாங்க, இது எலெக்ஷன் உங்களோட நிலைப்பாடு என்ன, தேர்தல் வாக்குறுதிகள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது வந்து இன்னும் எந்த கட்சியும் சொல்லவே இல்லை. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்ககிட்ட வந்து இந்த நவம்பர்ல இருந்து அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எப்ப சொல்லுவாங்க, எப்ப இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அது அவங்க இந்த ஆகாதவங்க, இந்த ஆளுங்கட்சியா இருக்கட்டும், அவங்களோட கைக்குலிகளா இருக்கட்டும், நமக்கு ஆகாதவங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டிவிக்கே சொல்ல போறாங்க, என்ன சொல்ல போறாங்கன்றது மென்ஷன் பண்றாங்க. அது பரவாயில்ல. இன்னொன்னு அந்த அந்த எந்த விஷயம் சொல்லிருப்பாருன்னா, இவங்க 2 பேரும் எப்படின்னா, உன்னை விட்டா நான் வருவேன், என்னை விட்டா நீ வரப்போற, நம்ம இதே மாதிரி மக்களை ஏமாத்தி கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இல்ல அது நல்லா கேட்டுக்கோங்க, 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு தளபதி சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும், ஓகேங்களா? அது வந்து ஏடிஎம்கே நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா பிஜேபி தான் பாத்தீங்கன்னா நம்மள வந்து அட்டாக் பண்ற மோட்ல வந்து இப்ப டைரக்டாவே இறங்கிட்டாருங்க. இல்ல பிஜேபின்றது யாருமே எடுத்துக்க மாட்டாங்க, அவங்கதான் காணாம போய் பல வருஷம் ஆகுது. பிஜேபியா? ஏடிஎம்கே. சாரி, ஏடிஎம்கே. ஸோ அவங்களுக்குள்ள அந்த கள்ள கூட்டணி, அந்த அண்டர் டேபிள் டீலிங் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிட்டாரு. ஸ்டார்டிங்ல சொல்லும் போது கூட நான் கொஞ்சம் யோசிச்சேன், ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்காதோ அப்படின்ற ஒரு 2 கேள்வியோட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க பண்றாங்க பாருங்க ஒரு அரசியல். ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து தளபதி ஸ்பீச் பத்தி இது வந்ததுக்கு அப்புறம் பேசலாம், எல்லாம் வந்ததுக்கு அப்புறம். ஆனா இன்னைக்கு வந்து சன் நியூஸ்காரட்டுக்கு இந்த வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பார்க்கும்போது. மதுரை படத்துல இருந்தெல்லாம் எடுத்து என்ன சொல்றது, அந்த அளவுக்கு அவனை மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன்னு. அதை எத்தனை பேர் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க, அந்த போஸ்ட் போடலாமா இல்லை இதோட ஏதாவது ட்ரோல் பண்ற மாதிரி போடலாமா அது எதுன்னு சொல்லிட்டு. அதுதான் தேவையில்லாத நியூஸ். ஒரு நியூஸ் சேனலுக்குன்னு ஒரு கண்ணியம் பணத்து விலை போனவனுக்கு பாருது, புரியுதா? இவனுக்கு வந்து காசை வாங்கி நீ எந்த நியூஸ் போடலாம் எந்த நியூஸ் போடக்கூடாது. இன்னைக்கு ஏதாவது போராட்டம் நடச்சு, அதான் சொல்றேனே, அத்த ராத்திரில 12 மணிக்கு மேல போடுறானுங்க. நீ இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்தனீங்க, இன்னைக்கு ஏதாவது போராட்டம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தளபதி பேசினாரு. இப்போ வந்து ஒரு நார்மல் டேல எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா ஏதாவது பெரிய போராட்டம் இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா அது அவன சேனல்ல வந்து போட்டே ஆகணும். அவனை என்ன பண்ணுவானு ராத்திரில போடுவானுங்க. இதே தந்தி டிவிலாம் பாத்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு போடுவான் நீ நடந்த இத. இவனுக்கு இதுதான் இந்த வேலையதான் பாக்குறான்ல, ஆளுங்கட்சிக்கு நோகவே கூடாது. இன்னைக்கு இந்த கேப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன், இன்னைக்கு தளபதி பேசினார்ல, அதே கொஞ்சம் நெக்கலா நையாண்டியா அவரு சொல்ல வர்ற கருத்தை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு போய் சேரக்கூடாத ஒரு மாதிரி அதை வந்து இவரு இந்த மாதிரி கேள்வி கேட்டு மேலோட்டமா எழுதிருக்கானுங்க. ஆனா இவனுக்கு நிலைமை நினைச்சு பார்த்தா, நீங்க இன்னைக்கு வந்து நமக்கு எதிராக நிக்கிறானுங்கல்ல, நாளைக்கு நம்ம ஜெயிச்சா நமக்கு சொம்படி பண்ணுங்க, அது வேற விஷயம். ஆனா இதே திமுக தான் இவனை கழுவி ஊத்துறானு ஒரு நாளைக்கு. அதான் ஒரு காலத்துல எடப்பாடிக்காக வேலை செஞ்சானுங்க. அப்பவும் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு நம்ம ஆளு. சேச்சா இல்ல நான் இப்பயும் சொல்றேன், இவங்கெல்லாம் யாரு முதல்ல? இவங்கெல்லாம் யாரு? மக்களுக்கு நியூஸ கொண்டு போய் சேர்த்தா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு நான்காம் தூணு, ஒரு மீடியா, ஒரு மக்களுக்கு உண்மை போய் சேர்க்கிறவனு இவன்ல வியாபாரம் பண்றவனுங்க. இவங்க எப்படியாப்பட்டவன் கேட்டீங்களே, அதுக்கு பதில் சொல்றேன். இவனுக்கு ஆளுங்கட்சியோட ஒரு ஏஜென்சி எவ்வளவுதானே? இல்ல அதுதான் இந்த படத்துல அண்ணன் வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு. இவங்க எப்படியாப்பட்டவங்க,
தான் தட்டுல சோறு இருக்கும், அந்த சோறும் பத்தாத பக்கத்துல இருக்கிறவன் தட்டு கூட மொத்த தட்டுமே காலி பண்ணிடும். எவனை பத்தியும் யோசிக்கிறது கிடையாது. தான் தட்டு சோத்து சாப்பிட்டு கூட அது தொண்டை வரைக்கும் வந்துட்டாலுமே திருப்பி வந்துட்டு அவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஆனா அந்த பாரதி சாப்பாடும் எடுத்து வைக்கிற கேரக்டர். இன்னை ரேஞ்சுக்கு பார்த்தா இவ்வளவு நியூஸ் சேனல் தேவையில்ல பாரதி. ஏன்னையா உனக்கு வந்து மக்கள் டிவி ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, எங்க வீட்டுல கூட கேட்டாங்க, இது விஜய் கட்சி ஆரம்பி சாரி இது விஜய் வந்து நியூஸ் சேனல் ஆரம்பிப்பாருன்னு சொல்லிட்டு. இல்லம்மா அதெல்லாம் கிடையாது, அது ஆரம்பிச்சா அது எப்படி இது பண்றதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது இப்ப மக்கள் டிவி ஆரம்பிச்சாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேப்டன் டிவி இவங்கெல்லாம் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல, ஏன் அவ்வளவு தெரியாது, திருமாவளவனே பாத்தீங்கன்னா வெளிச்சம்லாம் சேனல் ஆரம்பிச்சாரு. ஓகேவா, கேபிள் டிவி எல்லாம் அதெல்லாம் வரும். விஷயம் என்னன்னா உன்னால வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாது. மெயின்டைன்னா நீ வந்து எல்லா ஊர்லயும் ஆள் பொண்ணு, எல்லா ஊர்லயும் இது பண்ணும். இப்ப ஒரு நிமிஷம் அக்செப்ட் பண்ணு. ஓம் இதுல எனக்கு ஒரு நிமிஷம் ப்ரோ, எனக்கு ஒரு நாதாரி தெரியும். அந்த நாதாரி பேர் சொல்லுவோம்ல, அது வேற குரூப். அந்த நாதாரி அலெக்ஸ் காங்கிரஸ் டிவி கூட வந்துச்சு அலெக்ஸ் 100% கன்ஃபார்ம். நான் தான் சொன்னேன், இல்லடா எனக்கு தெரியும், நீங்க செத்த சாத்தினிருன்னு. அப்பதான் நம்ம குரூப் நான் ஒண்ணு சொல்லவாடா, இது என்னோட ஒரு விக்னேஷோட தனிப்பட்ட இது. ஓகேங்களா, கட்சி சார்ந்த சொல்றேன். என்னன்னா கடைசி வரைக்கும் அவனுக்கு ராகுல போட்டு கன்வின்ஸ் பண்ணிக்கணும். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கால் விழாத பிறகு பாத்தீங்கன்னா அவனுக்கு அழுதுருக்காங்க, இல்ல நாங்க யாருமே இறங்கி வேலை செய்ய மாட்டோம்ன்ற மாதிரி. அவருக்கு ராகுலுக்கும் சரி டெல்லி தலைமைக்கும் சரி நம்ம கூட வரணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் பெரிய ஆசை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் பாலிடிக்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தாங்க. சரி, நான் இப்ப நீ இந்த நியூஸ் சேனல் மேட்டருக்கு வரேன். ஓகே, எதாவது டைவர்ட் ஆகுது. என்னன்னா இப்ப இவனுக்கு இத்தனை சேனல் வச்சிருக்கானுங்கல்ல, இப்ப இவனுக்கு பாக்குறாங்க தந்தி டிவி ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஏதாவது சினிமா நியூஸ் எடுத்து போடுறது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எப்படி சொல்றது, நடக்கிறதா 1000 பிரச்சனை நடக்குது நமக்கு நமக்கு எக்ஸ்க்ளூசிவான கிடைக்கக்கூடிய விஷயம் இல்ல. அதுக்குள்ள அவன் வந்து காமிக்கிறதும் கிடையாது, புரியுதா? அதுக்கு வந்து 1000 ரெஸ்ட்ரிக்ஷன், நீ வந்து இதுல ஆளுங்கட்சி இன்வால்வ் ஆயிருக்கு, அது இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதை விட்டா அவனு வெறும் சினிமா நியூஸ் அது இதுதான் எடுத்து போட்டுட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. சோ உனக்கு எப்பயாச்சும் பரவாயில்ல, ஒரு கரெக்டா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தனீங்க இவனை காப்பி பேஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப புதிய தலைமுறையில வருதா, அதே இதை வந்து காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலயும் போடுவாங்க, தந்தி டிவில போடுவாங்க, தந்தி டிவில வருதா நியூஸ் 18ல போடுவாங்க, நியூஸ் 18ல போடுவா, நியூஸ் 7ல போடுவாங்க. இதே காப்பி பேஸ்ட் வேலையை தான் பார்த்துட்டேன். சோசியல் மீடியால வர்றதான் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இத்தனை இது வந்து தேவை கிடையாது. இவனை சும்மா ஆரம்பிக்கிறதுன்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லா ஊர்லயும் பிரான்ச் போட்டு வச்சிட்டானுங்க. எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்றது, அந்தந்த ஊர்ல நிருபர் அவன் சேட்டலைட்டு சம்பளம் அது இதெல்லாம் கொடுத்து வச்சிட்டாங்க. இப்ப இது இழுத்து மூடுறதுக்கு வழி இல்லாத பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா இவன் வந்து சொம்படிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு மனசாட்சி தெரியும், தளபதி பக்கம் தானே, தளபதி பக்கம் தான் நல்லது இருக்கு, என்ன சொல்றது, நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், ரூட் கிளியரா இருக்கு, புரியுதுங்களா? இவங்க மக்கள் வந்து இதை எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்றது தெளிவா. ரூட்னா ரூட் மீடியா உடனே ஜெகதீஷ் கூப்பிட்டு நீ ஏன்டா கரெக்டா சொல்ற பார்த்து. அதுதான் நான் மக்களுடைய சிந்தனையும் மக்களுடைய ஐடியாவும் வந்துட்டு கிளீனா இருக்குன்னு சொல்றேன். எந்த கன்ஃபியூஷன்ஸுமே கிடையாது. ஏன்னா கல்லாப்பேட்டை கூட்டணியில போயிட்டு யார் யாரெல்லாம் சேர்ந்தாங்கன்றது மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றதுமே எல்லாருக்குமே தெரியும். சோ இங்க கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம்ப்பா, நேத்து பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இம்பாக்ட் ஆயிருக்கு ஆஃப்லைன் வரைக்கும். என்னன்னா விசாரிச்ச வரைக்கும் சன் டிவி எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து ஃபேன்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, விஜய் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க, நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் நியூஸ் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆஃப்லைனில். ஏன்னு கேட்டால் அவரை பற்றி தப்பாக போடுறாங்க, எல்லா இது அகெயின்ஸ்டாக இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு இதாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பதிலுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற விஷயம் ஆஃப்லைன் வரைக்கும் போயிருக்கு. அது வரைக்கும் ஒரு நம்ம சைடில் ஒரு என்ன சொல்றது, பாசிட்டிவா தான் பார்க்கணும். சொல்லு, அது ஏதோ சொல்ல வந்தியே. மக்கள் வந்து
முன்ன வந்து கூட இந்த 2 கட்சி மட்டும் இருக்கும் போதுனா ம். இவங்களனா அவங்க அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்ற ஒரு கேட்டா ஏன் ஏன் இவங்கள இந்த வாட்டி வர வச்சிங்க அப்படின்ற மைக் எடுத்து கேட்டா எங்களுக்கு முன்ன ஆப்ஷன் இல்லைங்க. சரி இவங்க என்ன இவங்க வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்க, சரி அதனால இப்ப இவங்க தான் இருக்கிறாங்க, வேற வழி இல்லாம நம்ம இவங்களுக்கு போட்டோம். சில பேர் நானும் போடவே இல்லை, ஓட்டே போடலைங்க அப்படின்றது சில பேர், சில பேர் நோட்டாக்கு போட்டேன் அப்படின்றது சில பேர். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த தடவை அந்த காம்ப்ளிகேட்டே கிடையாது. அது வந்து அண்ணன் வந்து தெளிவா மக்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி கரெக்டா ஒவ்வொரு விஷயமும் அண்ணனும் பேச செஞ்சாரு. அதுக்கேத்த மாதிரி இவங்களும் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மோசமான ஆட்சியை கொடுத்து தமிழக மக்களை எல்லாரையுமே கஷ்டப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, அதாவது ஒரு அச்சத்திலேயே வந்துட்டு வாழணும். சாதாரணமா ஒரு கேள்வி கூட இங்க கேட்கக்கூடாது, நீ கேள்வி கேட்டனா உன் மேல பொய் கேஸ போடப்படும் அப்படின்ற ஒரு அச்சத்தை வந்துட்டு கரூர் இன்சிடென்ட் அப்பத்துல இருந்து ஏன் ஒரு பேசுறதுல என்ன ஆயிடுப்புது? கரூர்னு சொல்லக்கூடிய வார்த்தை கெட்ட வார்த்தையா? நான் கேக்குறேன். கரூர்ன்றது ஒரு ஊரோட பேரு, அந்த பேர் யூஸ் பண்ணா கூட கேஸ போடுவேன், ஒன்னு தூக்கி உள்ள போடுவேன், அதை பத்தி பேசக்கூடாதுன்ற அச்சத்தை எப்படி உருவாக்குனீங்க நீங்க? இது சுதந்திர நாடா என்ன நாடு இது? அப்போ கேள்வி கேட்டா நீ ஜெயில புடிச்சு போடுவ, பொய் கேஸ போடுவான்னா நீ போட தேவையில்ல, நான் கேள்வி கேட்கதான் செய்வோம். ஏன்னா தப்பு நடக்குதுன்னா நாங்க கேள்வி கேட்போம். எங்க பார்வைக்கு அது தப்புன்னு வரும்போது நீங்க பண்றது தப்புன்னு அது வந்து உறுதியா 100% உறுதியா இருக்கும்போது நாங்க கேள்வி கேட்போம் தான், கேட்க செய்வோம் தான். அதை தாண்டி நீ ஜெயில போடுறன்னா நீ ஜெயில எங்களை கைதெல்லாம் பண்ண தேவையில்ல, ஜெயில் பெருசா கட்டி வை, நானே வந்து உள்ள உட்காந்துறேன். அங்கேயாவது சேஃப்டி இருக்குமா? சேஃப்டி இருக்குமா? கேள்வி கேட்டாலே வந்து கைதுன்னா அப்போ நீங்க வந்து என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக சேவை செய்யறதுக்கான ஒரு பொறுப்புல இருந்துகிட்டு மக்களையே நீங்க வந்து ஒரு அடக்குமுறை, ஒடுக்குமுறை, எந்தெந்த இதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அப்ப இது என்ன ஆச்சு? இது சுதந்திரமா ஒரு பொண்ணு வெளியில வந்து போக முடியறது கிடையாது, டிராவல் பண்றதுல பிரச்சனை இருக்குது, போக்குவரத்துல பிரச்சனை இருக்குது, எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஊழல், எந்த ஒரு டாக்குமெண்ட் வாங்கினாலும் அதுக்கு இந்த காசு கூடன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவங்க கேட்கறாங்கன்னா மேல இருக்கிறதுல வாங்கினான்னு தானே அர்த்தம். அப்ப அவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு படிச்சு ராவம் பாகம் படிச்சு ஒரு இதுல பாஸ் பண்ணிட்டு அவன் வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு உள்ள வந்துட்டு இது பண்றான்னா இப்ப இத்தனை லட்சம் கொடுத்தாதான் அவனுக்கு போஸ்டிங் கொடுப்பான்னு அவங்ககிட்ட நீ காசை புடுங்கினா அப்ப அவன் கடன் வாங்கியோ இல்ல சொத்து வித்தோ எவ்வளவு இது பண்ணி அந்த காசை பெரட்டி வந்துட்டு கொடுத்துருப்பான். அப்ப அவனுடைய மனநிலை என்னவா இருக்கும்? அப்ப அவனும் காசு வாங்கணும், ஏன்னா அவனுக்கு பிரச்சனை இருக்குது. அப்ப அந்த பிரச்சனை ஏற்படுத்துறது யாரு? நீங்க, இந்த அரசாங்கம், இந்த சிஸ்டம். அப்ப நாங்க கேள்வி கேட்கறோம்னா அவன் கேட்கறதானே செய்வோம். நீங்க என்ன நல்ல ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, உங்களை கேள்வியே கேட்க கூடாதுன்ட்டு என்ன ஒரு நல்லது பண்ணிட்டீங்க? என்ன ஒரு நல்லது பண்ணிட்டீங்க? குழந்தையில இருந்து எல்லாருமே கேக்குறாங்க கேள்வி, பதில் சொல்லுங்க பாப்போம். கேள்வி கேட்டாலே எதுனாக்க டேங்க அப்பா. ஆனா ஒன்னே ஒண்ணுனா இந்த 2026 அண்ணன் வர்றது உறுதினா, அதுல எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாதுண்ணா. அவரு வராரு, ஆட்சி பண்ணுவாரு. இது வரைக்கும் இந்த உலகமே திரும்பி பார்க்கணும், என்னடா அது தமிழ்நாடு எங்கடா இருக்குது, இந்தியால தான் இருக்குதான்னு திரும்பி பார்க்கணும். உலக நாடுகளை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு செழிப்பான ஒரு வளர்ச்சியான ஒரு தமிழகமா மாத்தி காட்டல அவரு விஜயனே இருக்க மாட்டார். ஏன்னா இது வரைக்கும் அவர் சொன்னதை செய்யறவரு செய்யறதான் சொல்லுவாரு, எதை செய்ய முடியுமோ அதை தான் சொல்லுவாரு. இந்த உருட்டுறது, இந்த மக்களை வந்து ஏதாவது இது பண்ணி எப்படியாவது ஓட்டு வாங்கி ஏதாவது ஒரு பவர் கிடைச்ச உடனே இந்த இவங்க ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆட்டம் ஆடுறதுக்கெல்லாம் அவர் இங்க வரல. அவருக்கு அதுக்கான அவசியமும் கிடையாதுன்றது உலக மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவரை நேசிக்கிறவங்களுக்கு. பூச்சாண்டி காட்டுறது, கேள்வி கேட்டனா உள்ள தூக்கி போடும், பொய் கேச போடுவானா, இது என்னது? இது சுதந்திர நாடா இது? பள்ளிக்கூடத்துக்கு போனா எங்க போனாலும் ஒரு அச்சம். அதான் இப்ப எல்லா பொதுமக்களுடைய மனசுலுமே என்ன தெரியுமா? நீங்க பண்ணுங்க ராசா, என்னைக்கு எலெக்ஷன் டேட் வருது? பாரதி
இது டெய்லியும் பேசுறதுதான். இன்னைக்கு தளபதி பேசினார்ல, அதை டிஸ்கஸ் பண்ணோம். எனக்கு பிடிச்சது வந்துட்டு அந்த வேலூர்ல வந்துட்டு நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்லாதுக்கு சொன்னாரு தெரியுமா, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல அது கூட பாத்தீங்கன்னா இவனுக்கு இல்ல இந்த அவனு பேரை கூட சொல்லக்கூடாது, ஒரு கட்சி கட்சி இல்ல அவனுங்க அதை எடுத்து போட்டு வேற பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பாதியில பார்க்காம கட் பண்ணிருப்பாங்கடா. நெட்வொர்க் கிடைக்காம கப்பு சூடா இருக்க அவனுங்கதான் அவனுங்களுக்கு அவங்களே கமெண்ட் பண்ணிக்கிறது. சீரியஸா அந்த மனுஷன் எந்த அளவுக்கு மக்களை நேசிக்கிறாருன்னா, இன்னைக்கு அந்த ஸ்பீச் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ரியாலிட்டி, எல்லாருடைய மக்களும் எல்லாருடைய விவசாயியுடைய மனசுலயும் வந்துட்டு என்னென்னலாம் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சோ, நமக்கு ஒரு விடியல் வந்துடாதோ, இந்த அரசாங்கம் நம்மளுக்கு ஏதாவது செஞ்சிடாதோ அப்படின்னு அவங்களுக்குள்ள இருந்த கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு பதில் வச்சிட்டாரு. இப்படி இருக்கணும் நான் ஒரு தலைவன்னா, மக்களை நேசிக்கக்கூடிய தலைவனால மட்டும்தான் இப்படியெல்லாம் யோசிச்சு இப்படியெல்லாம் வந்துட்டு சொல்ல முடியும். 5 வருஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்கிறதுக்காக என்னென்னலாம் முயற்சியில வந்து இது பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி முடிப்பண்றாரு. இதை விட என்ன ஒரு என்ன ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதாவது பாத்தீங்கன்னா இவன் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு வரான்னா, ஏதாவது ஒரு திட்டம் செயல்படுத்தணும்னா அதை 4 வருஷமா அப்படியே போட்டு வச்சுட்டு 5வது வருஷம் ஆட்சி முடிய போகும்போது அடிக்கல் வந்து நாட்டுவாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டைம் அவங்க வந்ததும் கிடையாது. ஆமா, அவங்க அப்பாவே வந்தது இல்ல. அவங்க இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஆண்டு இருந்த கட்சி சரி, இப்ப ஆட்சி இருந்த கட்சி சரி, இந்த மாதிரி வந்து அடிக்கல் நாட்டுவாங்க. அடுத்து வேற ஆட்சி வரும்போது அந்த திட்டம் அப்படியே இருக்கும், ஒரு ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்க ஆரம்பிச்சது, அதனால நாங்க பண்ண மாட்டோம். கடலூர் பஸ் ஸ்டாண்டு 2006 ஓகேவா, அந்த டைம் வந்து அடிக்கல் நட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த டைம் 2006 to 2011 ஆச்சுல்ல, அந்த டைம்ல திமுக இடையில வந்து பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டு போனது. அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் காலேஜ், அதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இது ஒண்ணு, பஸ் ஸ்டாண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்றதுக்கு அடிக்கல் நாட்டு போனாங்க. அது வந்து எத்தனை வருஷம் வந்து இதா இருந்துச்சு, கிட்டத்தட்ட 2021 இவங்க ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா, மறுபடியும் திமுக வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அது அடிக்கல் நாட்டினது கல்லாவே தான் இருந்துச்சு. அதுலயே பாத்தீங்கன்னா இப்ப கூட நீங்க சென்னையில கூட எடுத்துக்கிட்டா கூட அந்த மதுரை வயல் இதை எடுத்துக்கலாம். நீங்க மதுரை வயல் பிரிட்ஜ் அது ஜெயலலிதா இன்டென்ஷனா பாத்தீங்கன்னா ஸ்டே வாங்கி வச்சிருந்தாங்க. ஏன்னா சென்னையில அந்த இது தண்ணி ஓடும், இது மழை பெஞ்சா தண்ணி ஓடும்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டுதான் அவங்க ஜெயலலிதா ஸ்டாப் பண்ணி வச்ச ஸ்கீம்ல வந்து மதுரை வாயிலும் ஒண்ணு, மதுரை வாயில் பிரிட்ஜ். கடைசி வரைக்கும் அந்த 4000 கோடி என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. அதான் சொல்றாங்களே, அதாவது திடீர்னு பாத்தீங்கன்னா 90% பணிகள் வந்து நிறைவடைஞ்சிரும். 90ல இருந்து பாத்தீங்கன்னா திடீர்னு 80 மாறும், 70 மாறும், 70ல இருந்து 95 போதும். சார் நீங்க இல்ல, நீங்கெல்லாம் வந்துட்டு இந்த சென்னை அந்த நார்த் சைடு இல்ல, அதுக்கப்புறம் இந்த மயிலாப்பூர் இந்த சைடு தண்ணி நிக்கிறது தான் நீங்க பாக்குறீங்க. அதாவது இருக்கிறதுலே ட்ரெண்டா இருக்கிற டைட்டில் பார்க் ரோட்ல இருந்து, OMR ரோட்ல இருந்து, ECR ரோட்ல இருந்து ரோட்லயே தண்ணி நிற்கும். இதை ஏன் மென்ஷன் பண்றேன்னா, அப்பேற்பட்டதான் இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ஸ், ஐடி கம்பெனிஸ் இங்க இருக்கிறது. இதுலயே தண்ணி நிக்குதுன்னா வீடெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் எங்களுக்கே பழகிச்சுங்க. சென்னையில இருந்து பாருங்க, சும்மா கடலூர்ல இருந்து பேசக்கூடாது. சூப்பர் பாயிண்ட் ஒண்ணு சொன்னேன், இதை நான் சொல்லிடுறேன். என்னன்னா இப்ப ஐடி பார்க் இருக்குல்ல, இதுல வந்து இது தண்ணி நிக்கிறதுனால என்ன ப்ராப்ளம்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க பத்தியா, இங்க வந்து ஐடி பார்க் இது பண்ணணும்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் புதுசா அதுதான்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பெங்களூருக்கும் ஆந்திராவுக்கும் மாத்திட்டு இருக்கானுங்க. ஆனா இங்க தொழில் வளமே போது பாத்தியா. ஏன்னா உங்களால பூசுதான் கொண்டு வர முடியல, இருக்கிறதையாச்சும் உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும். ஆனா இந்த இருக்கிறதுல சிறப்பா செயல்படுற ஒரு துறை இருக்குண்ணா, மின்சாரத்துறை. இல்ல அது 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 வந்து கேவலமான விஷயம். அதுல பாட்டிலுக்கு 10 ரூபாய்
ஏய் ஆனா அது பாட்டு செமையா போச்சு இல்ல, அரபி பெட்டி அதுதான் போல தூக்கி பாட்டலுக்கு போட்டு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 இல்ல ரூபா, அது இல்ல பாட்டலுக்கு கத்தி 10 படம் இல்ல ரூபா, இல்ல கத்தி பாட்டலுக்கு படம் லிமிட் 10 இல்ல ரூபா. கத்தி படம் அதான் கத்தி படம் லிமிடெட் செல்ஃபி போல ஸ்கிரீன் பண்ணும்போது அந்த செல்ஃபி போல ம். பாட்டை பாட்டிருந்தானுங்க தான் பாட்டிலுக்கு 10 ரூபா விக்னேஷனா இப்ப மின்சாரத்துறைக்கு அவருக்குலாம் நான் எடுங்க. வேற ஆள் மாத்திட்டாங்க. இந்த இது போக்குவரத்து துறை அமைச்சிருக்காருல, அவர் தான் இப்ப மின்சாரத்துறைக்கு ஒரே துறைக்கு இப்ப புதுசா ஒண்ணு செயல்பட போறாங்களாண்ணா. என்ன மேட்டர்னா, இனி எந்த தப்பு நடந்தாலும் அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது இவங்கனால ஆகல அவங்கனால ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சித்தரிக்கிறதுக்காக ஒரு வேலைகளை பார்க்க போறாங்க. என்னது ஆட்சியில இருக்க மாட்டாங்க, அப்புறம் இவங்க சித்தரிக்க வேண்டியது இருக்கு. இருக்க போறதே 2 மாசம். ஒரு நிமிஷம் இல்ல ஒண்ணு கேட்கலாம் வந்தேன். இன்னைக்கு தளபதி பேசும்போது இந்த மைக்கு கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருந்த மாதிரி ஃபீல் ஆகல. கரெக்ட். இல்லையே இல்ல கம்மியா இருந்துச்சு. ஆனா பாலிமர்ல கரெக்டா தான் இருந்தது, நியூஸ் சேனல்ஸ்ல கரெக்டா தான் இருந்தது. நம்ம சேனல்ல தான் கம்மியா இருந்துச்சு. யூடியூப்ல இல்ல நம்ம சேனல்ல தான் கம்மியா இருந்துச்சு. நான் பாலிமர்ல தான் பார்த்தேன். சவுண்ட் வேணா நீ இன்கிரீஸ் பண்ணி விடு. சரி ஓகே. இல்ல அதுதான் மேபி இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நடுவுல நடுவுல ஒரு காமத்தி பண்ணாரு. நீ வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்க. 100% வச்சுதான் கேக்குறது. இது மேல ஏதாவது சொல்லுவோம் போய் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி வீட்டுல ஹோம் தியேட்டர்ல தான் கேட்கணும். அப்படிதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கே ஒரு அளவும் கேட்கல. நம்ம சேனல்ல கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கு. லைவ்னால டக்குன்னு தான் போன்ல பாத்துட்டேன். கனெக்ட் பண்றதுக்கு லேட்டா. அது டிவில கரெக்டா இருந்துச்சு அலெக்ஸ் ப்ரோ. இல்ல டிவில வந்து சேனல் எல்லாம் கட் பண்ணிட்டாங்களாம் ப்ரோ. டிவில யூடியூப்ல இல்ல நான் பாலிமர் யூடியூப்ல தான் பார்த்தேன். பாலிமர் யூடியூப்ல அவுட் நல்லா தான் இருந்துச்சு, லவுடா தான் இருந்துச்சு. இல்ல இதே மாதிரி இல்ல ப்ரோ ரோட் ஷோ போகும்போது கூட நம்மளுக்கு மைக் பிரச்சனை அதெல்லாம் இருந்தது. நாமக்கல்ல நடந்தது ப்ரோ. இடையில ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் பதிவு பண்ணிடுறேன். என்னன்னா இந்த நியூஸ் சேனல் நேத்து கூட இதை கேட்டீங்க. ஆனா நான் வந்து லிசனர்ல இருந்தேன், பதில் சொல்ல முடியல. என்னன்னா இந்த இவனுங்க என்ன சொல்றோம், இவங்க டிஎம்கே பண்றாலும் பச்சையா உங்க வால்யூம் கம்மியாயிடுச்சு, சத்தமா பேசுங்க. டிஎம்கே பண்றாலும் பாத்தீங்கன்னா பச்சையா வந்து என்ன சொல்ற ட்ரோல் மெட்டீரியல். இப்ப வந்து தளபதி மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு இதுல ரேம்ப் ஒர்க் நடந்து வந்ததா இருக்கட்டும், இன்னொன்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி கூட்டம் கூட்டி காட்டுறது, பிரியாணி போடுறது, இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ல அவங்க போட்டுட்டு இருக்காங்கல்ல. மக்களுக்கே தெரியும் வந்து இது வந்து என்ன சொல்றது, இவங்க பண்றாங்கலாம் நிறைய கோமாளித்தனம், விஜய் பார்த்து தான் பண்றாங்க, தளபதி பார்த்து தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அது ஏன் தொடர்ச்சியா பண்றாங்கன்னா, இந்த மொபைல் இல்லாத ஒரு பீப்புள் இருப்பாங்க பத்தியா, நியூஸ் சேனல் மட்டும் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி மக்கள் பாமர மக்கள் அந்த 60+ இருப்பாங்க. ஓகேவா, 50+, 60+. ஸோ அந்த மாதிரி ஜனங்களோட ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா டார்கெட். அவங்கல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 5% நமக்கு ரிமைனிங் சொல்லணும்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். சரி விக்னேஷ், எனக்கு ஒரு டவுட். நீங்க சொன்னதுல இருந்து இப்ப அந்த நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி மீட்டிங் இதெல்லாம் வந்துட்டு டிவில போடுறாங்க, அந்த டிவி பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களாவது ஃபுல்லா வந்து டிஎம்கே மீட்டிங் ஃபுல் அவங்களுக்கு வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உனக்கு என்ன அதை வந்து மீட்டிங்கா போட போறாங்க. அது வந்து மீட்டிங் முடிஞ்சிடும். ஆனா நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அது வந்து பிளாஷ் நியூஸ் மாதிரி பாத்தீங்கன்னா அது வந்து ஓடிட்டே இருக்கும். புரியுதா எல்லா சேனல்லையும்? நீ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஈவினிங் டைம்ல ஒரு 6 to 10 இருக்கும் போது டைம்ல அட்லீஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes ஆச்சுமா அந்த டிவி வைக்காத விட்டுருவ. இல்ல ஏதாவது ஒரு டிவிலயாச்சும் கண்ணில் மாட்டாத போயிடுமா. இதுதான் அவனுக்கு புரியுதா? அப்ப நம்ம இல்ல அடுத்து மார்ச் 8 உமன்ஸ் டே அப்பதான் தேர்தல் அறிக்கை வந்துட்டு இன்னும் போன உமன்ஸ் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம் கடலூர்ல. இல்ல இதுல எலெக்ஷன் டேட்டுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நாளும் நம்ம ஆளுங்க ஏதோ ஒண்ணு பண்ணிதான் அவனும் பண்ணுவாங்க கண்டிப்பா. தளபதி வந்துட்டு வாரத்துக்கு 2 வாட்டி ஏதாவது ஒரு மீட் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. வாரத்துக்கு 2 வாட்டி இல்ல எப்பனாவது வாரத்துக்கு 2 வாட்டி ஓகே. அதுக்கு எலெக்ஷன் டேட் வரணும் அலெக்ஸ். இது என்ன பண்ணி விட வேண்டியதானே. இப்போதைக்கு மாநில அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க சொல்ற எஸ்ஓபி படி தான் நம்ம பண்ண முடியும். அவங்க வந்துட்டு அதுக்கு அடுத்து வந்து தேர்தல் எப்போ இல்லன்னா ஏப்ரல் மிட்ல இருக்குமா? ஏப்ரல் 10, 15 இல்ல எலெக்ஷன் பொறுமையா வரட்டும்.
எலெக்ஷனுக்கு 90 நாள்ல இருந்து 45 நாள் டைம் நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து சரி இல்ல இது வந்து விடுவாங்கன்ற பேசுறீங்க. ஹரி கோட் ஆஃப் கண்டக்ட் சொல்லக்கூடாது. அதாவது சகோதரி, இதை நீங்க நல்லா நுட்பமா விளங்கிக்கணும். என்னன்னா இப்ப தேர்தலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா கையகப்படுத்தும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா சட்ட நெறிமுறைகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கையகப்படுத்தும். சோ அப்படி சொல்லணும். அத வந்து நீ இங்கிலீஷ்ல வந்து டெக்னிக்கலா பேசினா எப்படி புரியும்? வெரி குட். இப்படிதான்டா பேசுறவரு. இல்ல நம்ம ஸ்பேஸ்ல ரெகுலரா சொல்லிட்டு இருக்கிறது தான் எல்லாம் கரெக்ட். ஆனா அப்பப்ப விளக்கம் கொடுக்கறது தப்பெல்லாம் இல்ல. சரி, ஆட்டோக்கு என்ன தெரியுமா தமிழ்ல பேரு? ஏண்டா அலெக்ஸ், தானி என்ன தெரியுமாடா? ஆமா, தண்ணி. உந்து தானின்னா ஆட்டோடா. இல்ல ஆட்டோடா. பாணி பாணி இல்லடா, ஒரு தானி. அதே மாதிரி அதே மாதிரி வந்து காருக்கு வந்து மகிழுந்து. மகிழுந்து ஒரு நிமிஷம். அதான் சீமான் மாதிரி ஒரு நிமிஷம். இல்ல எல்லாரும் என்ன ஒன் கூலாயில பாருங்கன்னு சொல்லக்கூடாது, யூடியூப்ல பாருங்கன்னு பேசணும். பாரதி ப்ரோ ஐயா, எங்க மாமாவை பத்தி பேசுனீங்கன்னா இனிமே என்னால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அலெக்ஸ், ட்விட்டருக்கு என்னடா? இல்லடா, எனக்கு ஒண்ணு புரியல. ட்விட்டருக்கு நான் தப்பான குருவியா? ஏன் அதான் எக்ஸ்னு வச்சிட்டாங்களே. ட்விட்டர்னா தப்பான குருவி தானே. ஆனா அவனுக்கு இல்ல எலான் மஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கணும். அதனால ஐபோன் மாதிரி எலான் மஸ்க விடுங்க அலெக்ஸ் ப்ரோ. ஒரே வேர்ட்ல நீங்க பாத்தீங்களா டைம் லைன்ல காணாம போயிட்டாரு எங்க மாமா. அவரை பத்தி எதுக்கு எடுத்தீங்க? நீங்க டைம் லைன் நீங்க பேசிட்டாலே போதும், உலகம் ஃபுல்லா அவர் தான் இப்போ. அவனை விடுங்க. இல்ல இன்னைக்கு டிஎம்கே காரன் புலம்புனது என்னன்னா, அதான் டெல்டா இது வந்துட்டு நீங்க சொன்னதெல்லாம் இதுவா, நாங்க டெல்டாக்கு எதுவுமே பண்ணலையா, அதான் அந்த மாதிரி புலம்பிருந்தானுங்க. இன்னொன்னு இதுல அந்த போஸ் வாங்கிட்டு இருக்கானே மூதேவி, அது என்ன போட்டிருக்கேன்னா, பிஜேபி வந்துட்டு தான் உனக்கு பிஜேபி வந்துட்டு உனக்கு நீட்டை கொண்டு வந்தது, ஏன் விஜய் பேசல? மூதேவி பிஜேபி கொண்டு வந்ததே காங்கிரஸ். அப்ப டிஎம்கே அந்த அமைச்சர் எல்லாம் இவங்கதான் இருந்தாங்க. நாய்க்கு எதுவுமே தெரியாம இல்ல இவங்களுக்கே தெரியுமா எல்லாமே. இப்ப பிஜேபி பண்றான் இது பண்றான். அப்ப நீ கேளு, நீ என்னத்த கேட்டிருக்க போல. இப்ப ஆட்சி இவனுக்கிட்ட தான் இருக்குது. இவனுக்கு ஏதாவது நீட்டுக்கு ஏதாவது பண்ண வேண்டியதானே? என்னத்த பண்ணி கிழிச்சானுங்க? ஆட்சிக்கு வந்தா நீட்டு ஒழிஞ்சிடும் சொல்லிட்டு கையெழுத்து போட வேண்டியது போட்டாங்க. அதான் ப்ரோ. இல்ல ப்ரோ, நீட்ன்ற அந்த நீட்ன்ற அந்த பிளான், அந்த ஸ்கீம், அந்த ஒரு எக்ஸாம் கொண்டு வந்தது அந்த காங்கிரஸ். செக் பண்ணி பாருங்க என்னதான். அதுக்கு முன்னாடியே அத முன்மொழிஞ்சவங்க திமுக. அததான் ப்ரோ சொல்றேன். இல்ல ப்ரோ, திமுக காங்கிரஸும் சேர்ந்து கச்சத்தீவு எழுதி கொடுத்தானுங்க. இன்னைக்கு தமிழர்கள்லாம் செத்துன்னு இருக்கானுங்க. இதே மாதிரிதான் திமுக காங்கிரஸ் அப்ப நீட் வந்து நாங்க குடுக்கல. கலைஞர் அமைதியா தான் இருந்தாரு, கையை கட்டி நின்னாரு. அவன் கையை கட்டினானா அவன் எங்கேயோ போனான. கம்னு இருங்க. அவனுக்கு ஏதோ மாதிரியே தரம் பாக்குற விஜயகாந்த் மாதிரி பேச வச்சிடாதீங்க. இங்க பாருங்கன்ற மாதிரி ஒரு பொரு. அலெக்ஸ் வரிசையில் வாருங்கள். வரிசையிலாம் அதான் இல்ல சாமியே சரணம். இருந்தாலும் மறக்கும். சரி இதுல விடுங்க. நெஞ்சில கை வச்சுருங்கடா. நெஞ்சில வைக்கிறீங்களோ இல்ல சீமான் தலையில வைக்கிறீங்களோ? இருங்க சொல்றத கேளுங்க. இல்ல அவருதான்டா, அவர் சீமான் பிடிக்கும். அது அந்த மாதிரி ஆரம்ப காலத்துல இல்லடா, இந்த அளவுக்கு எனக்கு அலெக்சாண்டரையும் தான் பிடிக்கும்லாம். இல்ல எனக்கு தனியா இல்ல இருங்க. இப்போ இவனுங்களுக்கு என்ன இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் பாரதி என்ன பேசுறாங்கன்னா, காங்கிரஸ் எங்க கிட்ட வந்துருச்சு, ஊர்ல இருக்கிற எல்லா கட்சியும் என்கிட்ட வந்துருச்சு, நீ தனியா நின்னு என்னத்த கழட்ட போற நம்மள கேக்குறானுங்க. மக்களுக்கு தெரியும், அதாவது எந்த கட்சி ஓட்டு போட்டாலும் இவனுங்க கிட்ட போதுன்னா அப்ப ஒரே கட்சி இதுதான் பண்ணுவாங்க. கூட இன்னைக்கு ஏடிஎம்கே வந்துட்டு இவனுங்க மறைமுக கூட்டணின்னு சொல்லும் போது நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதையும் சொல்லணும். இல்ல இவனுங்க ஏடிஎம்கே போயிடுவாங்க. இல்லடா ஏடிஎம்கே கிடையாது, பிஜேபி. இல்ல ஏடிஎம்கே சொன்னாரு. ஏடிஎம்கேவும் சொன்னாரு. இல்ல ப்ரோ இவனுங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ள
அது ஏடிஎம்கே கட்சியே இல்லையா? ஆமாண்டா உங்களுக்கு தெரியாதா? காணாம போய் 1 வருஷம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது. எதிர்கட்சின்றது என்னடா டைம் லைன்லயும் கிடையாது. சொல்லுங்கண்ணா, நீங்களே சொல்லுங்க. இல்ல ஆஹா, நான் உங்களுக்கு இந்த மாதிரி இது இந்த படத்தை இது பண்ணுவேன், புரியுதா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபி தான் சொல்ற தளபதி. ஒரு இல்ல ஒரு எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியான ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் பேர் என்னன்னா எதிர்கட்சி எடப்பாடி அவர்கள். அவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க படம் சம்பாதிச்சு நல்லா தானே அங்க இருந்தீங்க, இங்க திருப்பி அப்படின்றாருன்னா அவரு என்ன இதுல சொல்லுங்க. இல்ல அதுதான் அவரு பேசுற பேச்சு பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. அப்ப அதாவது அவர் எப்படி வர்றாருன்னா, நீங்க படம் நீங்களாவது பரவாயில்ல, படம் பண்ணி நீங்க ஒரு பெரிய சம்பளமா நீங்க வாங்குறீங்க, ஆனா நாங்க இங்க எங்களுக்காக இது ஒண்ணுதான் தெரியும், கொள்ளையடிக்கிறது. நீங்க இங்க மக்களுக்கு நல்லது ஒரு வழிதான் இருக்குது. நாங்க மக்களுக்கு நீங்க வெறும் நல்லது பண்றதுக்கு மட்டும் நீங்க ஏன் இங்க வரீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறதா எதிர்கட்சி தலைவர். எவ்வளவு அநியாயம், எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு, அதை பத்தி ஏதாவது ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருப்பாரு அவரு? அவரு காணாம போய் பல வருஷம் உட்காந்துருக்காங்க. எதிர்கட்சியின் பேருக்கு சும்மா மிச்சத்தை உட்காந்துருக்காங்க 4 வருஷம். எனக்கு தெரிஞ்சே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். ஆமா, எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சொன்னதுக்கு பிஜேபிக்கா இருந்தாலுமே இவருக்கும் அது பொருந்தும்ன்றது என்னுடைய போல்டான ஸ்டேட்மெண்ட். அங்கதாங்க இருக்காங்க. எனக்கு இல்ல அங்க போய் சேர்ந்தாச்சு சில பேர். ஸ்டேட்மெண்ட் விடுங்க. இல்ல இது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதாவது எலெக்ஷன் டேட் வந்துட்டா அது தெரிஞ்சிடும். ஆனா நம்ம சைட் டிவிகே சைட்ல என்ன பிளான்ஸ் இருக்கு, திறமை விட்டுச்சா ஒரு நிமிஷம். அதான் இல்ல டிவிகே சைட்ல என்ன பிளான்ஸ் இருக்கு, இன்னும் டீட்டெயிலா தான் எப்படி ஓட்ஸ் வாங்கலாம் இது பண்ற மாதிரி அது போகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதாவது இப்படி போய் தான் ஆகணும். ஏன்னா தனியா நிற்கும் போது நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் நம்ம வாய் மட்டும்தான். உண்மையிலே சொல்றேன், இது தளபதி மட்டும்தான் என்ன கேட்டேன். தளபதியோடைய ஸ்பீச் மட்டும் தான் போய் இது பெருசா ரீச் ஆகும். 2ஆம் கட்ட தலைவர்கள் கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறவங்க, வயசானவங்க, அந்த இதுல இருந்து ரீச் ஆகும். இன்னைக்கு எல்லாரும் நல்லா ஷேர் பண்ணாங்க. இந்த விஜயசனா அண்ணனுக்கு மேனிஃபெஸ்டோ அப்படியே வேலூர்ல விட்டது இங்க தொடர்ந்தாருல, செம இன்னைக்கு நடந்ததுல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது தெரியுமா? அவர் சொன்னதுலே நிறைய வாக்குறுதி சொன்னாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த என்ன சொல்றது, 2 ஏக்கரு இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்க, நிலம் வச்சிருக்கிறவங்க, இல்ல நிலமே இல்லாதவங்க, விவசாயிகள், இவங்களோட குடும்பத்துல கவர்மெண்ட் வேலை இல்லாதவங்க இருக்கிற பட்சத்துல இந்த கிரைட்டீரியா மீட் ஆச்சுன்னா அவங்க பசங்களுக்கு இப்ப எஜுகேஷன் ஃபுல்லாவே அந்த ஃபீஸை கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கும், கவர்மெண்ட் தான் அந்த செலவை ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது நம்ம எங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னா, இதுக்கு முன்னாடியே அவர் சொன்னாரு, நீங்க இந்த பைக் நிச்சயம், கார் லட்சியம். காரும் தான், அதுவும் இருக்கு, ஆனா அது லட்சியம். பட் பைக் நிச்சயமா, அதாவது அது இலவசம்னு அவர் சொல்லல, ஃப்ரீயா கொடுப்போம்னு சொல்லல, அதை வாங்குறதுக்கான வழிவகை பண்ணி கொடுப்போம், வீடு இதெல்லாம் சொல்லியிருந்தாரு இல்லையா, எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. சோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு பொருளாதாரம் அதுதான் சொல்ல வரேன். இப்போ அந்த பொருளாதாரம் மேம்படுறதோட ஆரம்ப புள்ளி ஒரு குடும்பத்துல இருந்து